போன 2 நாள் எதுக்கு சொல்ல வரேன்னா, காருக்கு செலவு பண்ணனார என் கதாநாயகி நான் செலவு பண்ண எப்படின்னு சொல்றேன். நான் தானே தயாரிப்பாளர் தஞ்சை சினியாட்ஸ். சொன்ன யாரும் நம்ப மாட்டீங்க. 4000 அடி பிலிம் வாங்கின அந்த காலத்துல. 4000 அடி பிலிமையும் இந்த பொண்ணை கூப்பிட்டேன். நீட்டு ஃபேஸ் தானே சொன்னா, இத நீட்டு ஃபேஸா எப்படி ஆக்கும்னு எனக்கு தெரியும். இத இந்த முகத்தை, இந்த மலர்ந்த முகத்தை எப்படி மலராக்கணும் எனக்கு தெரியும். இந்த இதழ் விரித்த இந்த மலரை எப்படி ஒரு சிரித்த மலராக ஆக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நான் நம்பல, நான் நம்பும் கடவுளை நம்புறேன். அவங்க சொன்ன பாரு, குதிரைன்னு அது வெள்ளி. இந்த பொண்ணை கதாநாயகன் ஆக்குனா இது எனக்கு தருண்டா புகழ அள்ளி, இது தருண்டா எனக்கு பணத்தை அள்ளி அப்படின்னு என்று மனசுக்கு எனக்குள்ளேயே சொல்லி சொல்லி, நான் நல்லிமா என்ன பண்ற, இந்த முடிய அப்படியே விரிச்சு விடுறா, ஃபுல்லா அப்படியே ஹேரை விரிச்சு விட்டுரு, அப்படியே வச்சு பேக் லைட்ல வச்சு கொளுத்துறேன். அப்படியே பேக் லைட்டு, அந்த பேக் லைட் அதான் என் கதாநாயகோட ஹைலைட்டு. பேக் லைட்டு, அந்த பேக் லைட்டுக்கு முன்னாடி என் கதாநாயகோட முகம் பிரைட் லைட்டு வச்சு எடுத்தேன். 4000 அடி. அந்த காலத்துல அந்த 4000 அடி பிலிம் என்ன செலவாகும் எடுத்தேன். ஜெமினி லேப்ல போய் உட்கார்ந்த, அதுக்கு போய் உட்கார்ந்து அந்த காலத்துல கலரிங் பண்றதுக்கு இப்பெல்லாம் டிஐ பண்ணிட்டு ரஷ்யா ரெடி பண்ணிட்டு அவங்களை கூப்பிட்டேன். யாரு பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயக வேணான்னு சொன்னாங்க, அத்தனை பேரும் கை தட்டினாங்க.